ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரிட்ட வந்து பாட்டி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரியோட மனம் வந்து கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை. இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. பாட்டி வந்து எந்த அளவுக்கு நம்ம அத்தைகிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் வந்து அத்தை கொஞ்சம் கூட மனசு இறங்காமல் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு கார்த்திக்கு வந்து சாமுண்டீஸ்வரி மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், சாமுண்டீஸ்வரி அத்தை விஷயத்தில் வந்து தாத்தாவும் பாட்டியும் வந்து அன்னைக்கு தப்பு பண்ணினது உண்மைதான். ஆனால் அதுக்காக இத்தனை வருஷம் தான் தண்டிச்சிட்டாங்களா, இப்பவும் வந்து இந்த மாதிரிக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வேதனையோடு இருக்கிறாங்க. அப்போ பாட்டி வந்து அழுதுகிட்டே போகிறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்பவே சோகத்தோடு வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. இங்கே அடுத்தது பார்த்தோம்னா இந்த விஷயம் எல்லாமே வந்து குடும்பத்தில் உள்ள அவ்வளோருக்கும் தெரியுது. அப்போ எல்லாருமே நம்ம கொஞ்சம் சோகத்தோடையும் கொஞ்சம் வெறுப்போடையும் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரி பண்ணினது கரெக்டு தான் அப்படின்னு அவங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து சாமுண்டீஸ்வரிக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து கார்த்தியோட மாமா, அதாவது சாமுண்டீஸ்வரி கணவர் வந்து தன்னுடைய அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு போயிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சிக்கிட்டு கார்த்தியும் வந்து சாப்பிடாம ரொம்ப சோகத்தோடு அவங்க உட்காந்துருக்கும் போது எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு படுக்க போயிருந்தாங்க. அப்போ கார்த்தி மட்டும் சாப்பிடாம இதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ரேவதி வராங்க. ரேவதி வர்றது மட்டும் இல்லாமல் அவங்க கார்த்திக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ கார்த்தி பக்கத்தில் வந்து உட்காருதாங்க. என்னங்க நீங்கள் சாப்பிடலையா, உங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்னங்க உங்களுக்காக சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்கோம் பாருங்க, சாப்பிட்டுட்டு போய் படுக்க போங்க, எதுக்கு சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படின்னு ரேவதி கேட்கும்போது அப்போ கார்த்தி வந்து ரேவதியை பற்றி கேட்குறாங்க, எனக்கு எதுக்காக நீங்கள் சாப்பாடு கொண்டுட்டு வந்தீங்க, நான் உங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னங்க இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிட்டீங்க, அதுக்காக தான் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடாம பட்டினி கிடக்கலாமா, அதனால தான் உங்களுக்காக சாப்பாடு கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க நான் உங்கள் குடும்பத்தில் வந்து எத்தனை நாள் ஆச்சுது, சொல்ல பொண்ணாக்கின்னு 1 மாதம் கூட ஆயிருக்காது, அப்படி இருக்கும்போது நான் சாப்பிடாம இருந்தது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தனால தான் எனக்கு சாப்பாடு கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ரேவதி ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் 30 வருஷமாக உங்கள் பாட்டி வந்து உங்கள் அம்மா குடும்பத்தார்கிட்டையும் உங்கள்கிட்டையும் யார்கிட்டையுமே வந்து பேசாமல் இருக்கிறாங்களே, அது மட்டும் இல்லாமல் 30 வருஷமாக அவங்க பையனே பிரிஞ்சு இருக்கிறாங்களே, அவங்கள பற்றி ஏன் நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், எங்கள் பாட்டியும் தாத்தாவும் அன்னைக்கு பண்ணினது தப்பு தானே, அதனால இந்த அளவுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க நான் அதை ஒத்துக்கிடுதேன், அன்னைக்கு பாட்டியும் தாத்தாவும் வந்து பேசுனது தப்பு தான், நடந்தது தப்பு தான், அதனால ஒரு பெரிய பிரச்சனையும் வந்து உங்கள் அம்மா சந்திச்சிருக்கிறாங்க, ஆனால் அதுக்கு தான் 30 வருஷமாக தண்டனை கொடுத்துட்டாங்களா, ஆனால் இப்பவும் கூட கொஞ்சம் கூட மனசு இறங்காமல் உங்கள் அம்மா இருக்கிறது நியாயமா என்ன, அங்கே கோயிலை வச்சு உங்கள் பாட்டி வந்து உங்கள் அம்மா கிட்ட எந்த அளவுக்கு கெஞ்சினாங்க தெரியுமா, அதை பார்க்கும்போது எனக்கே வந்து கண் கலங்கிருச்சுது, என்ன இருந்தாலும் அவங்க வயசானவங்க 30 வருஷத்துக்கு மேலே அவங்க பையனை வந்து பார்க்க விடாமல் உங்கள் அம்மா பண்ணி தண்டனை கொடுத்துட்டு இருக்கிறாங்களே, இது கொஞ்சமாக நியாயம் இருக்குதா என்ன, சொல்ல போனாக்கி தப்பு பண்ணினவங்களுக்கே வந்து 16 வருஷம் தண்டனை தான், ஆனால் உங்கள் அம்மா 30 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க, இதுக்கு பிறகு அவங்க மனசு கொஞ்சம் கூட இறங்காமல் இருக்கிறதுல எந்த விதத்துலங்க நியாயம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரிங்க இப்போ அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, சொல்ல போனாக்கி அது எங்கள் குடும்ப பிரச்சனை, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி கவலைப்பட்டுட்டு சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படின்னு ரேவதி கேட்கும்போது உடனே கார்த்தி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நான் கவலைப்படாமல் வேற யார் கவலைப்பட போகிறாங்க, எங்கள் மாமாவை எங்கள் தாத்தா பாட்டி கூட சேர்க்கறதுக்காக தானே நானே எங்கள் வேஷத்தை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறேன், அப்போ நான் கவலைப்படாமல் வேற யார் கவலைப்பட போகிறேன் அப்படின்னு கார்த்தி வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கவும் அப்போ ரேவதி வந்து, என்னங்க நான் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறேன், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றதாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் என்ன இருந்தாலும் அம்மா வந்து சந்தித்த பிரச்சனை வந்து அவ்வளோ அதிகமானது, அவங்க கொடுத்த இழப்பு அந்த அளவுக்கு, அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு கோபமாக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, சரிதாங்க உங்கள் அம்மா சைடு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக உள்ள தண்டனையை தான் 30 வருஷமாக உங்கள் அம்மா கொடுத்துட்டாங்களா, ஆனால் இதுக்கப்புறமும் எதுக்காக அந்த வயசானவங்களை போட்டு நீங்கள் தண்டிச்சிட்டு இருக்கிறீங்க, அவங்ககிட்ட வந்து நீங்கள் பேசக்கூடாதா, இதுக்கப்புறம் எதுக்காக வந்து உங்கள் அப்பாவை வந்து அவங்க பாட்டிகிட்ட இருந்து பிரித்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம், நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கே அம்மா வந்து மோசமானவங்க கிடையாது, அவங்க கரெக்டாக மட்டும் இருந்தாக்கி கண்டிப்பாக வந்து அவங்க உயிரை கூட கொடுக்க வந்து அவங்க தயாராக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து அந்த அளவுக்கு அந்த வயசில் அவங்க வந்து ஒரு சந்திச்சிருக்காங்களா ஒரு இழப்பை, அதை வந்து அவங்க இன்னும் மறக்க முடியாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க, அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு இருக்கிறாங்க, இது என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, நீங்கள் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் சாப்பிடாம இருக்காதீங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சரி அந்த சாப்பாடை நீங்கள் வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிடுது அப்படிங்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, இல்லைங்க நான் போனாக்கி நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் எங்கள் குடும்பத்தார் மேலே உங்களுக்கு அப்படி என்ன ஒரு பாசம்னா எனக்கு புரிய மாட்டேங்குது, சொல்ல போனாக்கி நீங்கள் வேலைக்கு சேர்ந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது, எங்கள் குடும்பத்தை பற்றி பெருசாக ஒன்றும் உங்களுக்கு
தெரியாது. ஆனால் தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்துலேயே வந்து எங்கள் குடும்பத்தார் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களே, அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நான் வேற யாரும் கிடையாது, உங்களுடைய அத்தை மகன் தான். அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறது வந்து என்னுடைய பொறுப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு சூப்பராகவே தான் அந்த ப்ரோமோ எடுத்துட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி பேசுனது எல்லாமே கரெக்டு தான். அதாவது ஒரு வேலை செய்யப்பட்ட வந்தவங்களுக்கு இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களே அப்படின்னு ரேவதி கண்டிப்பாக வந்து நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால கார்த்திக் வந்து அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்